Hello my dear warriors, very big good morning, good morning, good morning, good morning. Welcome to the early morning session. Tell me whether the audio and video is clear. Good morning my dear warriors. எவ்வளோ பேர் இருக்கீங்க, யார் யாரெல்லாம் இருக்கீங்க? Yes, mark your attendance mark பண்ணுங்க. Good morning. Yes, scienceல 89, that's good, very good. ஸோ இதே மாதிரி நம்ம போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக 100 out of 100 சூப்பராக எடுத்துடலாம். எஸ், கடன் அட்டண்டன்ஸ். சங்கவி, சூர்யா, நவீன், ஸ்பந்தனா, சந்தோஷி, அர்ச்ச, வித்தூன், லோகேஸ்வரன், ரக்ஷனா, இர்ஃபானா, பிரேம், கவிதா, தரணி, அரசன், ஜீவன், நவீன், நிதிஷ், சகானா, அஃப்ரின், ஜனனி, தீபிகா, ரக்ஷனா, வினுஷா, ஸ்ரவன், பிரேம், ஆதவன், தயாநிதி, ஐஸ்வர்யா, தேவி பிரியா, ஸ்வாதி, நலனிஷ், தனு, துஷ்மிதா, அன்ஷியா, ஓகே. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, மோனிஷா, ஸ்ரீஹரி, ஆனந்த், கிருபா, மீனாட்சி, யாமினி, பூமேஷ், அர்ச்சா, சஹானா, ராஜேஸ்வரி, ராஜமாரீஸ்வரி, குட், மங்கள், மஹரி, சஞ்சீவ், திவ்யா, ரூபன், ஸ்ரீநிதி, பவன், தர்ஷினி, குட், ஜான் பால், நக்ஷத்ரா, வெரி குட், சூப்பர். ஐ திங்க் யூ கைஸ் ஆர் more interested in morning session. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம செஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்டர் 8 பார்க்க போகிறோமா. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்டர் 3லேருந்து ஒரு கனவு டெஸ்ட் சீரிஸ் கொஷின் பார்க்க போகிறோம். சாப்டர் 3லேருந்து பார்க்கலாமா? எஸ், லத்திகா, ரக்ஷிதா, சிவபாரதி, இலக்கியா, வெங்கடேஷ், என் பேர்லேயே இருக்காங்க. ஒருத்தர் 2-3 பிரகாஷ் இருக்கானா உள்ள. சரி, பிரகாஷ், தயானேஷ், சின்மயி, சனா, கார்த்திகேயன், ஷியாம்லா, துரை, இலக்கியா, தினேஷ், நிதிஷ், நிரஞ்சினி, வித்துன், அபி, மிர்ஷா, இலக்கியா. குட், சரிப்பா. யோவா, அனுஷ்கா, நிறைய பேர் இருக்கீங்க. குட். இப்போ அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நாளைக்கு நைட் என்ன அப்படின்னா, we are going to do complete chemistry ப்ராப்ளம்ஸ், ரைட்டா? கெமிஸ்ட்ரியோட கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சம் கூட விட போகிறது கிடையாது. அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எல்லா சம்மையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நாளைக்கோட மெயின் டாஸ்க். உனக்கு அதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துட போகிறேன். பிடிஎஃப் வித் சொல்யூஷன், ரைட்டா? அதுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு கிளியர் கட்டாக நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், நான் உனக்கு சூப்பராக கொடுக்க போகிறேன். ஸோ கெட் ரெடி ஃபார் தட், ரைட்டா? நாளைக்கு நைட்டு எத்தனை மணி வரைக்கும், ஸோ அது எத்தனை மணிக்கு முடியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அரௌண்ட் 9 to 9:30, 9 அல்லது 9 o'clock இல்லை, 9:30 தானே. எனக்கு 9 o'clock வரைக்கும் கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு 9:30க்கு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அரௌண்ட் 9:30க்கு ஆரம்பித்து அட்லீஸ்ட் ஒரு 11:30, 12க்குள்ளே நம்ம முடிக்கணும், ரைட்டா? நம்ம 12க்குள்ளே முடிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2 hours நம்ம பார்த்துருக்கேன், ரைட்டா? ஸோ எல்லோரும் என்ன பண்ணணும், நாளைக்கு சாப்பிட்டு நைட்டு நல்லா ரெடியாக இருக்கணும். முடிஞ்சால் நாளைக்கு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இல்லை லீவ் இருந்துச்சுன்னா சாயங்காலம் கொஞ்சம் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துடும். மத்தியானமே ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா தான் இட் வில் பி சூப்பர் டூப்பர் குட், சரியா? அதுக்கப்புறம் இந்த ஓடி ஸ்கொயர், அந்த ஓடி ஸ்கொயரில் நானும் அதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது தினம் ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. நீ கவலைப்படாத, ஓடி ஸ்கொயரை மட்டும் நான் உனக்கு வேறு ஏதாவது ஒன்று பண்ணி டீட்டெயிலாக நான் உனக்கு நடத்திடுறேன், சரியா? ஒரு லைவ் மேரத்தான் கூட, லாங் மேரத்தான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை போட்டு நம்ம ஒரு மேரத்தானில் சூப்பராக டீட்டெயிலை மட்டும் படிச்சிடலாம், சரியா? நீ கவலைப்படாத, அதை மட்டும் நம்ம படிச்சிடலாம், ஓகே? இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்குள்ளே போகலாமா? ரைட். ஸோ இன்றைக்கி நம்மளோட கனவு டெஸ்ட் சீரீஸில் 2022 ஃபர்ஸ்ட் மிட் டர்மில் கேட்ட ஒரு கொஷின் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? 2022 ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கொஷின். என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்த ரெகுலராக என்னோட வீடியோஸ், லைவ் செஷன் எல்லாத்தையும் நீ அட்டன் பண்ணியிருந்தால் இந்த கொஷின் நீ அட்டன் பண்ணலாம் ஈஸியாக. சொல்லுங்கள், வாட் இஸ் த ஆன்சர்? என்ன ஆன்சர்? இதுக்கு ஆன்சர் என்ன? ஸோ ஃபிங்கர் ஆன் த கீபேட், ஐஸ் ஆன் தி போர்ட். ஆன்சர் இட். ஆன்சர் என்னது? எஸ், குட். இதுக்கு நான் ஷார்ட்கட்லாம் வேறு சொல்லி கொடுத்துருக்கேன், சரியா? The formula for conversion of temperature from டிகிரி செல்சியஸ், ரைட்டா? டிகிரி செல்சியஸில் இருந்து கெல்வினுக்கு மாற்றணுமா? நான் சொல்லியிருக்கேன், இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படின்னா 273ங்கிற ஒரு வேல்யூ தான் இந்த டிகிரி செல்சியஸ்க்கும் கெல்வினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன், சரியா? அதான் எனக்கு இதோட ரிலேஷன். நான் என்ன சொல்லியிருக்கேன், டிகிரி செல்சியஸை கெல்வினை மாற்றணும். ஏபிசிடி யாருக்கெல்லாம் தெரியும்? உங்களை எத்தனை பேருக்கு ஏபிசிடி தெரியும்? ஏபிசிடி
ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுமா? ஏலேருந்து இசட் வரைக்கும் தெரியுமா? ஏலேருந்து இசட் வரைக்கும் ரிவர்ஸில் சொல்ல முடியுமா? கடகடன்னு இசட்டு ஒய் எக்ஸு அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, யோசிச்சு சொல்லணும். சரியா? அந்த மாதிரி ரிவர்ஸ். ஸோ இப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு தேவை சிலேருந்து கேக்கு போகிறோம். ரைட்டா? சி ஏபிசிடியில் ஆல்ஃபபெட் சிலேருந்து கே போகிறோம். இது ஃபார்வர்டா பேக்வேர்டா? இது ஃபார்வர்ட். சிலேருந்து கே. தட் மீன்ஸ் டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு நான் மாற்றணும் அப்படின்னா ஐ ஹவ் டு புட் அடிஷன். எதை ஆட் பண்ணணும்? டிகிரி செல்சியஸ் என்ன இருக்கோ அதோட 273 ஆட் பண்ணணும். தட் இஸ் ஈஸியஸ்ட் வே. அதே இது கெல்வின்லேருந்து டிகிரி செல்சியஸ். ரைட்டா? ரிவர்ஸில் வரும். சி இதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்குது, எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு மறந்துடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ கெல்வின்லேருந்து சி, கெல்வின்லேருந்து சி என்னது கோயிங் டு பி ரிவர்ஸில் வரும். அப்போ நெகட்டிவ். அப்போ எதை மைனஸ் பண்ணணும்? 273 கெல்வின்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். சரியா? எங்கேருந்து எங்கே போகிறோமோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். கிளியர்? சூப்பராக. திஸ் ஈஸியஸ்ட்டு. இது வந்து ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் மாதிரி. டிகிரி செல்சியஸ் டு கெல்வின். இங்கே செல்சியஸு கெல்வின் கேட்டிருக்காங்க. அப்போ செல்சியஸோடு என்ன பண்ணணும்? நம்ம 273 ஆட் பண்ணணும். அப்போ சி ப்ளஸ் 273 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் ஆன்சர். சி ப்ளஸ் 273 இருக்கிறது ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் பி. கிளியரா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். போகலாமா? ரெடியாரு? இப்போ ஒன் வேர்ட்ஸ் ஆன்சர் பண்ண ரெடியாரு? இந்த சாப்டரோட ஒன் வேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். we are going to start from the one words. yes, கடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். the number of periods and groups in the periodic table. கவனம், lot of twist is there. நிறைய கொஷின்ஸை நான் மாற்றிருக்கேன். அதனால் நீ பாட்டுக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் அப்படியே கடன்னு போடாத. சரியா? புக்கில் இருக்க ஆன்சரை அப்படியே போட்டுறாதீங்க. என்ன பிடிலாம் வருது? ஸோ என்ன கேட்டிருக்காங்க கொஷின்? இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? எவ்வளோ பீரியட் இருக்குது, எவ்வளோ குரூப் இருக்குது. பீரியட் எத்தனை இருக்குது? 7 பீரியட் இருக்குது. குரூப் என்னது? 18 இருக்குது. இதே கொஷின் உனக்கு 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. யாருக்காவது இந்த கொஷின் 9th படித்த ஞாபகம் இருக்கா? 9th இந்த கொஷின் படித்த ஞாபகம் இருக்கா? இதே கொஷின் அப்படியே 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. கரெக்டாக? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? 9th ஸ்டாண்டர்டில் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ சொல்லு. ஞாபகம் இருக்கா? 9th ஸ்டாண்டர்டில் 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஆனால் 9th ஸ்டாண்டர்டில் எப்படி தெரியுமா இருக்கும்? குரூப் அண்ட் பீரியட்னு இருக்கும். தேர் தே வில் பி இன் குரூப் அண்ட் பீரியட் 18 and 7. ஸோ அதே கொஷினை 10th ஸ்டாண்டர்டில் பப்ளிக்கில் என்ன பண்ணாங்க? ஒரு தடவை இது ரெண்டையும் மாற்றி கேட்டுட்டாங்க. நம்ம பசங்க எல்லாருமே புக்கில் இருக்க மாதிரி படித்த உடனே 7-8 போட்டால் அந்த வருஷம் சென்டம் நிறைய பேருக்கு மிஸ் ஆனதுக்கு இந்த ஒன் வேர்ட் தான் காரணம். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? 7 and 8. டெஸ்ட் சீரீஸில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் அதிகமாக, இல்லைன்னா நீங்களாக கேட்குற கொஷின்ஸ் அதிகமாக. புரியலை மங்கையர் கரிசி என்ன கேட்குறீங்கன்னு? ஓ, இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் அதிகமாக இருக்காரு நானாக கேட்டதா? அதாவது இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸை பேஸ் பண்ணி ஒரு சிலது நான்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அதாவது பப்ளிக் எக்ஸாமில் என்ன கொஷினோ அந்த கொஷின் அப்படியே கொடுத்தாச்சு. பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன இதுக்கு முன்னாடி கேட்டாங்களோ அந்த கொஷினெல்லாம் அப்படியே கொடுத்தாச்சு. மெயினாக ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லியில் என்ன கொஷின்ஸோ அந்த கொஷின்ஸ் அப்படியே இருக்கும். பட் முக்கால்வாசி என்ன அப்படின்னா 50 கொஷினில் நிறைய கொஷின்ஸ் வந்து பிடிஏலேருந்து எடுத்தது, நானாக க்ரியேட் பண்ணது. அதுக்கப்புறம் மிட்டமில் கேட்டதுக்கு நம்பர். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம்ல மிட்டமில் கேட்டது, அந்த மிட்டம் கொஷின் கூட நம்பர்லாம் மாற்றி நான் எடுத்திருந்தேன். ரைட்டா? பிடிஏ இந்த வருஷத்துக்கு இன்னும் வரல, வரவிட்டு உனக்கு பிடிஏ லிங்க்கெல்லாம் கொடுக்கலாம். சரியா? ரைட். 18 and 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பா. அடுத்த கொஷின். எஸ், த பேசிக் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக்லா. மாடர்ன் பீரியாடிக்லா எதை பேஸ் பண்ணி இருக்கு? நான் கேட்குற கொஷின்ஸ் வருமானா வரனால தான் நான் அதை எடுத்திருக்கேன். அதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி, அதனால தான் நான் அவனுக்கு எடுத்திருக்கேன். ரைட்டா? டுமாரோ மார்னிங் கிளாஸும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் இருக்குது. சரியா? ஸோ பேசிக் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது? என்ன ஆன்சர்? எல்லோரும் அட்டாமிக் மாஸ்ன்னு போட்டுட்ருக்கீங்க. இஸ் திஸ் பி ரைட் ஆன்சரு? பி போட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. பி இஸ் த ராங் ஆன்சர். ஆன்சர் என்னது? அட்டாமிக் நம்பர். இட் இஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அவசரப்பட்ட ஆன்சர் பண்ணாதீங்க. டோன்ட் ரஷ் இட் அப். த ஆன்சர் இஸ் அட்டாமிக் நம்பர். பாரு, முன்னாடியே தெரியுது எவ்வளோ பேர் தப்பாக பண்ணுறீங்கன்னு. அட்டாமிக் நம்பர். டேஷ் குரூப் கண்டைன்ஸ் த மெம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ் எந்த குரூப்பில் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஹாலஜன்ஸ் இருக்கக்கூடிய குரூப் எதுன்னு? ஹாலஜன்ஸ் இருக்க குரூப் என்னது? சாட்டர்டே நைட் ஸ்டடி இருக்குது. எஸ், ஹாலஜன்ஸ் என்னதுப்பா? ஹாலஜன்ஸ் பிலாங்ஸ் டு குரூப் நம்பர் 17. ரைட்டா? ஹாலஜன்ஸ் பிலாங் டு group number 17. 17th group. Halogens are 17th group elements. Dash is the relative periodic property. எதை நம்ம ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல போகிறோம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிங்கிறது எதை பொறுத்து இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி எதை பொறுத்து இருக்க போகுது? ஆன்சர் என்னதுப்பா? கொஸ்டின் நம்பர் 4க்கு
fourth one answer halogen என்னது வந்து பேர் group of elements ஓட பேர் ரைட்டா first group element க்கு alkali metal alkaline earth metal அந்த மாதிரி periodic table இருக்க கூடிய ஒரு group ஓட பேர் இது so electronegativity ரைட்டா electronegativity அப்படினு அடுத்து chemical formula of rust ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 mark பா very important 1 mark அல்லது 2 mark compulsory எதுல வேணா இந்த क्वेश्चन கேட்கலாம் it is the most repeated அதிகமான தடவை நமக்கு என்ன அப்படினா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்டது half yearly quarterly கேட்கக்கூடிய क्वेश्चन so Fe2O3.XH2 ரைட்டா Fe2O3.XH2 option C ரைட்டா rust தான கேட்டிருந்தாங்க chemical formula of rust Fe2O3.XH2 in the aluminothermic process the role of aluminothermic process la aluminum oda vela enna aluminum is sixth question answer என்னது எதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார்முலாவா Fe2O3 இப்போ சொல்லி தர பின்னாடி இருக்கு பார்க்கலாம் ரைட்டா sixth answer என்னது oxidizing agent or reducing agent aluminum is a reducing agent ரைட்டா aluminum is a reducing agent the process of coating the surface of metal with a thin layer of zinc ரைட்டா thin layer of zinc ஏற்கனவே இருக்கு zinc layer கொடுக்க போறாங்க அதுக்கு பேர் என்னது seventh one answer என்னது seventh one it is called very good it is called galvanization சரியா இப்போ ஜெனரல் அந்த galvanization எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க ரைட்டா what is the purpose of galvanization எதுக்காக இத பண்ணனும் what is the purpose of doing galvanization ஓட மெயின் purpose என்ன galvanization ஓட யூசஸ் என்ன எதுக்காக galvanization நம்ம பண்றோம் ரைட்டா galvanization என்னது see telegram channel ஆட் ஆகலனா ஆட் பண்ணிடுவாங்க டோன்ட் வரி சரியா physics sums எல்லாம் எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் physics ப்ராப்ளம் நடத்துறப்ப கவனிங்க சரியா so to prevent corrosion அல்லது rusting அப்ப என்ன பண்றோம் நம்ம நீ malls அதுக்கு அப்புறம் இப்ப பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அல்லது வீடுகளே பாத்தீங்க அப்படினா there will be இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி போறப்ப பார்த்தா அப்படினா அந்த கைப்பிடி பார்த்தேனா சில்வர் கலர் அதாவது சில்வர் மாதிரி மின்னிட்டு இருக்கும் பாத்திருக்கியா now the color is different முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு தான் இருக்கும் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தேனா இரும்பு கைப்பிடி தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்க கூடியதுல எல்லாம் பாத்தீங்க அப்படினா there will be a like a white color கண்ணாடி மாதிரி இருக்க கூடியது இருக்கும் so that silver மாதிரி இருக்கு so that is not silver that is chrome plated அல்லது zinc coated அந்த மாதிரி இருக்க போகுது so அது எல்லாமே என்ன அப்படினா உள்ள வந்து இரும்போ அல்லது மெயினா ஒரு மெயின் மெட்டல் இருக்க போகுது அந்த மெட்டல் ராட் மேல we are just giving a coating to avoid the rusting அதனால rust avoid பண்றதுக்காக சரியா right galvanization which of the following have the inert gas 2 electrons in the outermost electron inert gas of 2 electrons in the outermost shell ல 2 electrons மட்டும் தான் இருக்கணும் ரைட்டா outermostல 2 electrons மட்டும் தான் இருக்கணும் அது என்னதுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா yes answer என்னது it is helium answer என்னது helium neon shows zero electron affinity due to neon என்னது zero electron affinity என்னதுப்பா affinity னா love னு அர்த்தம் ரைட்டா affinity means love என்ன love electron மேல love தான் அது affinity means love என்னது love அப்பனா என்னது 9th question என்ன ஆன்சர் பா neon shows zero electron affinity அப்பனா என்ன அர்த்தம் because due to the stable configuration of electron ரைட்டா stable electronic configuration அதோட configuration என்னது stable ஆன இருக்க போகுது அடுத்து dash is an important metal to form a amalgam நாலே உங்க மைண்ட்ல இந்த மெட்டல் வந்தே ஆகணும் ரைட்டா amalgam நாலே என்ன உங்க மைண்ட்ல இது வந்தே ஆகணும் there is no doubt about it amalgam நாலே mercury தான் mercury is going to give you the amalgam சரியா mercury தான் amalgam if the electronegativity difference between two bonded atoms in a molecule is greater than 1.7 ரைட்டா electronegativity difference greater than 1.7 அப்ப அந்த பாண்ட் என்ன பாண்டா இருக்க போகுது what is the name of the bond electronegativity sunday class இருக்கு sunday class கிடையாது sunday paid batch தான் class இருக்கு உங்களுக்கு இல்ல YouTubeல monday to saturday it is ionic bond it is ionic அடுத்து dash is the longest period in periodic table எது
பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய நீளமான பீரியட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? நாளைக்கு கிளாஸ் இருக்குது, சண்டே கிளாஸ் கிடையாது, நாளைக்கு நைட்டு கிளாஸ் இருக்குது, காலையில் கிளாஸ் இருக்குது, சரியா? எல்லா கிளாஸும் இருக்குது. ஹாஃப் இயர்லி சயின்ஸ் எக்ஸாமில் விஷுவல் கம்யூனிகேஷன் வருமா? ஏன் வராது? இட் இஸ் 6th பீரியட். ரைட்டா? இட் இஸ் 6th பீரியட். 7th பீரியடு வரும், ஆனால் மொதல் 6th பீரியட் வரனால we are using 6th. You can write 7th also. 7th அதனால ஆன்சர் ரைட்டு தான். Dash is the longest period. ஓ அதான் பார்த்துட்டோமா? அடுத்து Dash forms the basis of modern periodic table. ரைட்டா? மாடர்ன் பீரியாடிக் டேபிள். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பேசிக் என்னது? அட்டாமிக் நம்பரா? எகெயின் ஒன் சூஸில் இருந்தது. ரைட்டா? அட்டாமிக் நம்பர். ரைட்டா? அட்டாமிக் நம்பர். சரியா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நேற்று வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ் ஐ ஹவ் சீன் தட் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஷோட் யுவர் லவ். நான் பார்த்தேன் நிறைய பேர் வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸை கொடுத்துருந்தீங்க. தட்ஸ் கிரேட், தட்ஸ் குட். நேற்று என்ன சாப்டராக பார்த்தோம்? இந்த 23 hours பிஃபோர்ன்றக்கலாம். அப்போ இந்த கொஷின் தான் நினைக்கிறேன். ஏன்னா சாப்டர் 7 தானே பார்த்தோம். எஸ். இங்கே பாருங்கள், ஒருத்தர் பிரகாஷ் சார் பயலுக்குன்னு மெதோ கமெண்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஓடி ஸ்கொயர் அப்டேட் அதுக்கு மட்டும் நான் அப்போ உனக்கு நான் வந்துட்டு சொல்லிக்கிறேன். அது கண்டிப்பாக நான் உனக்கு எப்படியாவது ஒன்று கொடுத்துறேன். ரைட்டா? ஆப்ரேஷன் 75 லோகோ வீடியோவில் ஃபோட்டோவில் வச்சா நல்லாயிருக்கும். ஓகே, எல்லா வீடியோலையும் வச்சிடலாம். இம்பார்ட்டன்ட் கொஷினு, டீட்டெயில் ஆல் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட்ஸ், கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அண்ட் டயக்ராம் வேணும். இதெல்லாம் பயங்கரமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டா? ஸோ நேற்று ஃபுல்லாக நான் என்ன தெரியுமா வேலை பார்த்தேன்? நேற்று நான் வேலை பார்த்தது இது தான். நேற்று ஃபுல்லாக அவனுக்காக உட்காந்து ஆக்சுவலாக நான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன்? நம்மளோட புக்குக்குள்ளே பார்த்தேன் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஒரு 50 சம் பார்க்க போகிறோம்ல, 50 சம்முக்கு நீ ஆன்சர் வந்து செய்யணும்ல, செய்கிறது இப்போ எனக்கு அனுப்புறதுக்காக ஒரு குவிஸ் மாதிரி. இங்கே பாரு, இதான் கொஸ்டின். நம்ம புக்கில் ஃபிசிக்ஸில் பேஜ் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம்ல, இந்த கொஷின்ஸ் தான் நம்ம நாளைக்கு நைட்டு பார்க்க போகிறது. பேஜ் நம்பர் 100ல் யூனிட் 7ல் என்ன கொஷின் இருக்குது, அதுக்கு ஆப்ஷன் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஷனை போட்டு அதுக்கு ஆன்சரு, அதுக்கான சொல்யூஷன். இது நேற்று நான் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கு, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் நேற்று ஃபுல்லாக இருக்குது. 50 கொஷின் இந்த மாதிரி அலைன்மெண்ட் முதற்கொண்டு டெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு. எல்லா கொஷினும் கெமிஸ்ட்ரியில் இருக்க எல்லா கொஷினையும் அப்படியே ஃபுல்லாக எடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லா கொஷினும் என்ன பண்ணியாச்சு? ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டோட்டலாக மொத்தமாக என்ன பண்ணிட்டோம்? மொத்தமாக எடுத்துட்டேன். ரைட்டா? எல்லாத்துக்கும் சொல்யூஷன், டீட்டெயில்டு சொல்யூஷன், ஈஸியாக புரிகிற மாதிரியும், அதாவது கன்ஃபியூஸ்டாக இல்லாமல் அப்படியே கேல்குலேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுகிற மாதிரி. இங்கே பாரு 37 × 60 முதல் என்ன வரும் அந்த வேல்யூ, அதுக்கப்புறம் டிவைடட் பை 100. இதை டேரெக்டாக போட்ட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர்லாம் போடலை. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னவோ அது எல்லாமே. இந்த பிடிஎஃப் தான் உனக்கு நாளைக்கு வரும். நான் நடத்த போகிறது வேறு, இதை வேறு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நடத்தணும்ல, நடத்துறதுக்கு உட்காந்து பிடிஎஃப் ஸ்லைடு அது தனியாக வேறு போட்டேன். அதாவது வேர்டு, அதுக்கப்புறம் பிடிஎஃப். இங்கே பாரு ஒவ்வொன்றா இருக்க போதும். ரைட்டாக எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாரு. அதே கொஷின் எடுத்து இங்கே பிடிஎஃப்பில் போடணும், வேர்டில் ப்ரெசன்டேஷனில் அதில் போட்டு தான் நம்ம போர்டில் எழுத முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ். சரியா? இதில் போட்டு இதுலேயும் ஆன்சர் இருக்குது, இதுலேயும் ஆன்சர், கொஷின் அண்ட் ஆன்சர். இது வந்து நாளைக்கு உனக்கு 2 ஃபைல். ஒரு ஃபைல் கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்துடும் அந்த வேர்ட் ஃபைல். இன்னொரு ஃபைல் நான் நடத்துகிறப்ப அடிஷ்னல் பாயிண்ட்ஸு அல்லது ஏதாவது இருக்கும்ல, இது என்னோட ஹேண்ட் ரிட்டன். நான் கிளாஸ் நடத்தி முடித்ததுக்கப்புறம் இது உனக்கு வந்துடும். நான் கிளாஸ் நடத்தி முடித்ததுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் உனக்கு வந்துடும். ஆனால் இது கொஞ்சம் லேட்டாக வரும். இது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து அன்றைக்கே வரும், இல்லை அதுக்கு அடுத்த நாள் கூட உனக்கு கிடைக்க போகுது. இது கொஞ்சம் லேட் ஆகும். நாளைக்கு நைட் நம்ம 11 மணிக்கு வாங்கக்கூடியது கொஞ்சம் டிலே ஆகும். அதை மட்டும் நீ வெயிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீ வாங்கிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஸோ அதுதான். ஸோ நேற்று கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தீங்களே, அடுத்து உனக்கு டீட்டெயில், மெயினாக டீட்டெயில் தான். என்னோடய நெக்ஸ்ட்டு டார்கெட், என்னோடய நெக்ஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இல்லை நாளைக்கு நான் ஆரம்பிச்சிருவேன். கம்ப்ளீட்டாக டீட்டெயிலுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒரு ப்ராப்ளம் கூட விடாமல் எல்லா ப்ராப்ளமும் நான் நடத்த போகிறேன். கெமிஸ்ட்ரியில் புக்கில் இருக்க எல்லா ப்ராப்ளம், எக்ஸாம்பிள், சால்வ்டு, புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் நடத்த போகிறேன். அது போக எக்ஸ்ட்ராவாக வேறு புதுசாக ஒரு 5-6 கொஷின் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸும் சரி. ஃபிசிக்ஸ் வந்து உனக்கு இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு தான் வரும், நம்ம அதை பார்த்துடலாம். அடுத்து ஹார்ட்ஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் மட்டும் தனியாக, அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் கொஷின்ஸு. இது போக நான் சொன்னேன் ஈவினிங் ரெக்கார்டட் வரும்னு. ஈவினிங் ரெக்கார்டட் உனக்கு கொடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும். ஸோ அந்த ரெக்கார்டடில் என்ன அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு புட் எல்லா டிஃப்ரென்ஸ் கொஷினும், ஒட்டு மொத்தமாக நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டிஃப்ரென்ஷியேட் கொஷினையும் தனித்தனியாக, எல்லா டிஃபைன் கொஷினும், எல்லா லா தனியாக, இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து கொடுக்க போகிறேன். ஸோ உனக்கு நிறைய விஷயங்கள் நான் கொடுக்க போகிறேன். நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? டெய்லி ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுறது. யாரெல்லாம் அட்டன் பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி என்ன, ஐ கேன் சி த லாட் ஆஃப் நேம்ஸ்.
இந்த நேம்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். இதே மாதிரி நீ என்ன பண்ணணும், ரெகுலராக இருக்கணும். ரைட்டா? ப்ராக்டிகல்ஸ் டேட் எதுவும் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? உங்கள் ஸ்கூலில் ப்ராக்டிகல்ஸ் டேட் எதுவும் சொல்லியிருக்காங்களா? சொன்னேன்னா நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எப்போ ப்ராக்டிக்கல்? ஹாஃப் இயர்லி ப்ராக்டிக்கல் எப்போ? ஓகே, குட். நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்கேன். குட். ஹாஃப் இயர்லி ப்ராக்டிக்கல் டேட் எதுவும் சொல்லியிருக்காங்களா? எஸ். ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும், இந்த அட்டன் பண்ணுவேன் நான் செய்வேன் அப்படிங்கிறது இதில் சொல்லக்கூடாது. இன்றைக்கி வீடியோட கமெண்ட்டில் என்ன தெரியுமா சொல்ல போகிறீங்க? தீமினல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தேன்னா தீமினல் ப்ளஸ் யூடியூப் உனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூடியூப் ஸ்டூடெண்ட், யூடியூப்பில் உனக்கு வேதாந்த் என்ன யூஸாக இருக்குது? சயின்ஸ் கிளாஸ் பற்றி பேச வேண்டாம். ரைட்டா? இட் இஸ் நாட் அபவுட் சயின்ஸ். உன்னோட வியூ ஆன் வேதாந்த். நீ நிறைய சேனல் ரெஃபர் பண்ணுவேல, மித்த சேனலை கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளோ இருக்கிற ஒரு டீட்டெயிலாக பெரிய பெரிய பேராகிராஃபாக எழுதி அனுப்ப போகிறீங்க. பார்க்கலாம் யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பேராகிராஃப். டே பப்ளிக் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் என்னைக்குன்னு எனக்கு தெரியும்டா. ஹாஃப் இயர்லி ப்ராக்டிக்கல் கேட்டுடா. ஆடா பாவிங்களா, ஏண்டா டைம் டேபிளே நான் உங்களுக்கு சொன்னப்போ எங்களுக்கு தெரியாதடா. பப்ளிக் ப்ராக்டிக்கல் எனக்கு தெரியும். காலங்காத்தால் சாரை வச்சு காமெடி பண்ணிட்டுருக்கீங்க. ஏண்டா டே பிப்ரவரின்னு எனக்கு தெரியாதாடா. ஹாஃப் இயர்லி ப்ராக்டிக்கலுக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்டேன். ஹாஃப் இயர்லி ப்ராக்டிக்கல் இல்லையா? இல்லைனா நடத்த மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக பப்ளிக்கு பார்த்துக்கலாம். அப்போனா என்னோடய ப்ரிப்பரேஷனும் நிறைய இன்டெப்த்தாக இருக்கும். சரியா? நான் ஒரு வருஷம் ஆச்சு ஸ்கூலில் விட்டு வேலையை விட்டு நின்னலாம். 1.5 வருஷம் 2 வருஷம் ஹாஃப் இயர்லி ப்ராக்டிக்கல் சொல்லலை. நிறைய பேர் ப்ராக்டிக்கல் எழுதுவீங்களே, ஒரு சில ஸ்கூலில் ப்ராக்டிக்கல் வைக்க மாட்டாங்க, ஒரு சில ஸ்கூலில் சொல்லுவாங்க. உனக்கு இப்போ வேணுமா வேண்டாமா? இஃப் யூ வாண்ட் டைப் எஸ், ஒய்ன்னு மட்டும் டைப் பண்ணு. இல்லை ஹாஃப் இயர்லிக்கு வேணான்னா நோன்னு போட்டுரு. ஒய் ஆர் நோ. எஸ்ஸா? ஓகே, ஒய் தான் நிறையா இருக்குது. நோ இருக்கவங்க அந்த வீடியோ பார்க்காம விட்டுரு, பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஏன்னா உங்கள் ஸ்கூலில் வைக்கலைன்னா நீ அதை பார்க்க தேவையில்லை. நீ டேரெக்டாக பப்ளிக் எக்ஸாம் அப்போ அதை பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ எஸ் இருக்கவங்க ஒய் இருக்கவங்க மட்டும் என்ன பண்ணால் போதும், நான் போடுறேன், அதை நீங்கள் பார்த்து படிச்சுருங்க. சரியா? சரி வாங்க போகலாம் நம்ம. ஸோ அட்டாமிக் நம்பர் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு? என்ன ஃபில்லப் இப்போ தான் வந்திருக்கோமா? சீக்கிரம் வாங்கப்பா. இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 chlorine atom in Cl2 molecule is 1.98 Armstrong, then the radius of Cl atom. ரைட்டா? Cl atom ஓட ரேடியஸ் என்னது? அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 chlorine atom. இதான் 2 chlorine வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவா? இந்த டிஸ்டன்ஸ் இஸ் 1.98 Armstrong. அப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ரேடியஸ்னு கேட்குறாங்க. ரைட்டா? இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? டிவைடட் பை 2. அப்போ டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா இட் வில் பி 0.99 Armstrong. வாட் இஸ் திஸ்? ஏ. ஆம்ஸ்ட்ராங்கோட வேல்யூ என்ன? ஆம்ஸ்ட்ராங்கோட வேல்யூ என்னது? ஆம்ஸ்ட்ராங் வேல்யூ என்னது? ஏ நாட்னா ஆம்ஸ்ட்ராங் சொல்லாமல் இருப்பேனா? வந்துட்டேன் பாருங்கள். ஆம்ஸ்ட்ராங் வேல்யூ என்னது? இட் இஸ் 10 to the power -10. நானோமீட்டர், பிகோமீட்டர் சொன்னால் ஆம்ஸ்ட்ராங். இட் இஸ் ஒன் ஆஃப் த யூனிட். ரைட்டா? தட் இஸ் 10 to the power -10. அது என்னது? 10 to the power -10. ரைட்? அடுத்து, among the given species A minus A plus and A, the smallest one in size. ஸ்மாலஸ்ட் ஒன் யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஏன்றது ஒரு ஆட்டம். ரைட்டா? ஏங்கிறது ஒரு ஆட்டமு அப்படி வச்சுக்கலாம். ரைட்? ஏன்ற ஆட்டம். இந்த ஏங்கிற ஆட்டம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி வரைஞ்சிரும். ஏங்கிறது ஒரு ஆட்டம். இந்த ஆட்டமோட ஆக்சுவல் சைஸ் இது. ஏ ப்ளஸ்னா ஏ மைனஸ்னானது ஒரு எலக்ட்ரானை வாங்கிடுச்சு. ஒரு எலக்ட்ரானை வாங்கின உடனே அதோட சைஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா யூஸ்வலாக எப்பயுமே லிட்டில் பிட் பிக்கராக மாறிடும். அதே இது ஏ மைனஸ்னால் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும். ஒரு எலக்ட்ரானை கொடுத்தோன்னே அதோட சைஸ் என்ன பண்ணும்? குறைஞ்சிரும். ஏன்னா எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா ப்ரோட்டான் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை தனியாக பிடிச்சி உள்ளே இழுக்க போகுது. சரியா? அப்படி இழுக்க போகுது. ஸோ அப்போ இட் இஸ் கோயிங் டு பி லைக் ஏ ப்ளஸ். அப்போ இது ஏ ப்ளஸ்ஸு, இது ஏ, இது ஏ மைனஸோட டயக்ராம். அப்போ ஆன்சர் என்னது? ஏ ப்ளஸ் கேட்டயான். அடுத்த என்ன ஆன்சர்? செகண்ட் நெக்ஸ்ட் கொஷின். த சயின்டிஸ்ட் ஹூ ப்ரப்போஸ் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஏன் எல்லாத்துலேயும் நான் மோடம்னு போட்டிருக்கேன்? மாடர்ன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மாடர்ன் பீரியாடிக்லா யார்ப்பா? மாடர்ன் பீரியாடிக்ல யார் சொன்னா? மாடர்ன் பீரியாடிக்லா என்னது? யார் சொன்னது? சயின்ஸ் எக்ஸாம் படிங்க. ரைட்டா? சயின்ஸ் எக்ஸாம் இருந்தால் படிங்க. மோஸ்ட்லே. ரைட்டா? ஹென்ரி சொன்ன. ஹென்ரி நம்ம ஃப்ரெண்டு மாதிரி. என்ன ஃபுல் பேரை கூட அனுப்ப மாட்டேறாங்க, ஏன்னா பாதி அனுப்புறீங்க. சரியா? ரைட், பரவாயில்ல, ஹென்ரி வச்சுக்கலாம். ஹென்ரி அப்படின்னு எழுதி. ஆனால் ஹென்ரின்னு எழுதினாதான் மார்க் போட மாட்டாங்க. ரைட்டா? ஹென்ரி மோஸ்ட்லே ஃபுல் நேம் எழுதணும். சரியா? ஹென்ரி மோஸ்ட்லே. அடுத்த அக்ராஸ் த பீரியட் அயானிக் ரேடியை. அக்ராஸ் த பீரியட் என்னது?
நம்ம நேராக இப்படி போக போகிறோம் ரைட்டா. across the period ionic radii dash increases or decreases across the period. Across the period ionic radius decreases ரைட்டா, decreases. Dash and dash are called as inner transition elements ரைட்டா. inner transition elements ni யாரை சொல்ல போகிறாங்க, inner transition element ni யாரை சொல்ல போகிறாங்க, F block element are called as inner transition element ரைட்டா. F blockனா என்னது கவலைப்படாத, இப்போதைக்கு நம்ம வேண்டாம், தெரிஞ்சால் ஞாபகம் வச்சுக்க, தெரியலன்னா விட்டுரு சரியா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ் ரைட்டா. லாந்தனைட்ஸ் ஸ்பெல்லிங் மட்டும் கவனமாக எழுதணும் ரைட்டா. லாந்த ஆக்ட் ரைட்டா, ஆக்ட், லாந்தனாய்டு ஆக்டினாய்டு, லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ். த சீஃப் ஓர் ஆஃப் அலுமினியம் இஸ், அலுமினியமோட சீஃப் ஓர் என்னதுப்பா, பாக்சைட். அலுமினியமோட சீஃப் ஓர் என்னது, பாக்சைட் சரியா. குட், அலுமினியம் சீஃப் ஓர் பாக்சைட். ஸோ ஃபார்முலா, பாக்சைடுக்கு ஃபார்முலா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ஒரு தடவை பப்ளிக்லேயும் ஒரு தடவை ஹாஃப் இயர்லியும் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரைட் த ஃபார்முலா ஃபார் த பாக்சைட், பாக்சைடோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருந்தாங்க. பாக்சைடோட ஃபார்முலா என்னது, Al2O3.2H2O. இப்போ இந்த 2H2O தான் ட்விஸ்ட்டு, 5H2O 3H2Oலாம் வைப்பாங்க, கவனம். Al2O3.2H2O, Al2O3.2H2O. இது ரஸ்ட்டுக்கு எத்தனை H2O வரணும், ரஸ்ட்டுக்கு எத்தனை H2O வரணும், ரஸ்ட்டோட நம்பர் ஆஃப் H2O எவ்வளோ பார்க்கணும், ரஸ்ட்டில் H2O எத்தனை இருக்கணும், ரஸ்ட்டில் எவ்வளோ H2O இருக்கணும், நம்பர் ஆஃப் H2O இன் ரஸ்ட், ரஸ்ட் ஃபார்முலாவில் எத்தனை H2O இருக்கணும். இவ்வளோ நேரமாக ஆன்சர் பண்ண, ரஸ்ட்டில் எத்தனை இருக்கணும், 5 5 3 4. ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணுறீங்களே, வேறு லெவலில். ரஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தியா, எதுக்காக கேட்குறேன்னு, டாட் என்ன போடுவீங்க, எக்ஸில் போடுவீங்க. there is no representation, there is no amount, excess of water, that is x. டே பார்த்தியா, தெரிஞ்ச கொஷின் எத்தனை தடவை இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன், அப்படி இருந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க பாரு. எக்ஸ், இட் இஸ் டு பி எக்ஸ், இட் இஸ் நாட் 1, இட் இஸ் எக்ஸ். எக்ஸ் அமௌண்ட் கவனமாக இருக்கணும். இதுக்கு தான் சார் கம்பேர் பண்ணி படிக்க சொல்கிறேன். நீனா படிக்கிறப்ப கம்பேர் பண்ண மாட்டேன், நான் இப்படி கம்பேர் பண்ண சொல்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கோ, அதனால தான் சொல்கிறேன். இட் இஸ் இன்ஃபினிட்டி அல்லது எக்ஸ். எக்ஸுங்கிறது கரெக்டான டேம். பாக்சைட்னா 2H2 ரைட்டா, பாக்சைட் இஸ் 2H2. த சீஃப் த கெமிக்கல் நேம் ஆஃப் ரஸ்ட், ரஸ்ட்டோட கெமிக்கல் நேம் என்னது, அடுத்த ஆன்சர் அதுதான். இது என்னது இங்கே இருக்கா, ஃபெரிக் ஆக்சைடு, அதில் தண்ணி சேர்ந்துருக்கு, அப்போ ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு, ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ரைட்டா. 1 வராது, 1 இஸ் த ராங் ஆன்சர். ஒரே ஒரு H2O கிடையாது, 1 கிடையாது, XH2O இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸ் போடலைன்னா அந்த ஃபார்முலா தப்பு. நீ யோசிச்சு பாரு, ஒரே ஒரு ட்ராப்லெட்ஸ், ஒரே ஒரு H2O மாலிகுல் தான் ரஸ்ட்டுக்கு காரணமாக. தண்ணிக்குள்ளே எப்பயுமே ஈரப்பதம் இருந்தாலே இருக்கும். ஈரப்பதம்னா எவ்வளோ ஈரப்பதம், ஒரு 15% 10% கணக்கு இருக்கா துரு பிடிக்கிறதுக்கு, தண்ணிக்குள்ளே போட்டாலே வந்துடும். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரி, எவ்வளோ தண்ணி இருக்க தண்ணி பட ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், அவ்வளோதான் சரியா. எஸ், இட் இஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ரைட்டா, ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு, ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்முலா. பிடிஎஃப் நீ பார்த்தாலே போதும், பிடிஎஃப்பில் டீட்டெயில்டாக எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் சரியா. அதனால் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணால் மறந்துடாது. அடுத்து இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். கேல்வனைசேஷன், கேல்வனைசேஷன் என்னது, கோட்டிங் வித் ஜிங்க் ரைட்டா, கோட்டிங் வித் ஜிங்க். அடுத்து கேல்வனைசேஷன் என்னது, கோட்டிங் வித் ஜிங்க். 2 என்னது, 2 என்னது, 2E. 2க்கு வந்து என்னது, calcination, heating in absence of air. ஓகே, calcination heating in absence of air. 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது இந்த கொஷின். அடுத்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அது தேர்ட் ஒன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் ரைட்டா. ரிடாக்ஸ் என்னது, அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ். டென்டல் ஃபில்லிங் அமால்கம் ரைட்டா, டென்டல் ஃபில்லிங் என்னது, சில்வர் டின் அமால்கம், டென்டல் ஃபில்லிங்னு சில்வர் டின் அமால்கம். அதுக்கப்புறம் குரூப் 18 நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் ரைட்டா, குரூப் 18 நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் சரியா ரைட். ஸோ நீங்களாம் மேட்ச் த ஃபாலோயிங் இப்படி கோடு போட்டு படிக்க மாட்டீங்கல்ல. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இப்போலாம் தான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி 1E 2E அதுக்கப்புறம் அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வருது. நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் when I was studying என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 ஆப்ஷன், ஒன்று இப்படி கோடு போடுவோம், இல்லை அப்படின்னா we will write the number. இது என்னது ஆன்சர் இல்லை, ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சர் என்ன இங்கே இருக்கா, அப்போ இது 1,
அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது என்னது, இது வந்து 5 5 1 4 அதுக்கப்புறம் 3 2. ஸோ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகிறது என்ன தெரியுமா படிச்சுட்டு போவோம், என்னை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் எப்படி படிச்சுட்டு போவோம் அப்படின்னா இந்த நம்பரை மட்டும் படிச்சுட்டு போவோம். அதை கொஷின்லாம் மாறாது. இப்போ தான் க்ரியேட்டிவ் கொஷின்ஸு புக் இல்லை, அப்போல்லாம் புக் பேக் தான், அப்படியே என்ன இருக்கோ அதே தான் வரும். ஸோ இந்த நம்பரை மனப்பாடம் பண்ணிட்டு போனால் போதும். அங்கேயும் போய் அந்த கொஷின் பேப்பரில் இந்த நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆன்சர் எடுத்து பிரித்து எழுதிடும். ரைட்டா? ஓகே, அந்த மாதிரி மாற்றி நம்ம எழுதிடலாம். அப்படி தான் படிச்சுட்டு போவோம். சரியா? ரைட். நவ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? மோஸ்ட் லைஸ் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணியிருக்கான், கிடையவே கிடையாது. 10 தடவை படிச்சிட்டோம் நம்ம இன்றைக்கி. இட் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். அடுத்து அயானிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் அக்ராஸ் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட்டில் அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அயானிக் ரேடியஸ் என்ன பண்ணுது, லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் ஃபால்ஸ். இப்போ தான் பார்த்தோம் லெஃப்ட் டு ரைட்னா அலாங் த பீரியட் போகிறப்ப அயானிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்களா? நீங்களே இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க டிக்ரீசஸ்னு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டிக்ரீசஸ். All ores are minerals, but all minerals cannot be ores. That is true. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓர்னானது இப்போ பாக்ஸ் சைட் நம்ம எடுத்துக்கிப்பீங்க. வீட்டுக்கிட்டையும் நான் ஒரு கைப்பிடி மண் அள்ளுறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட கைப்பிடி மண் அள்ளுங்க. 2 பேர் கையில் இருக்கிறதுமே மினரல் தான். ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது தான் பாக்ஸைட். உங்கள் கையில் இருந்து தான் அலுமினியம் நிறைய க்ரியேட் பண்ண முடியும். என் கையில் இருக்கிறதுலேருந்து அலுமினியம் நிறையா எடுக்க முடியாது. அப்போ 2 பேர் கையில் இருக்கிறதுமே மினரல் தான். ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது தான் ஓர், என் கையில் இருக்கிறது ஓர் கிடையாது. அதுதான் விஷயம். ரைட்டா? ஓகே, சரியா? ஓகே, ரைட். அலுமினியம் வயர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் எலக்ட்ரிக் கேபிள் டியூ டு தேர் ஷைனி ஒயிட் கலர். ஒயிட் கலரில் இருக்குன்னா யாராவது யூஸ் பண்ணுவாங்களா அவ்வளோ காசு செலவு பண்ணி? அது காரணம் என்னது? தட் இஸ் ஃபால்ஸ். அந்த ரீசன் கிடையாது. பிகாஸ் ஆஃப் த குட் கண்டக்டர். எலக்ட்ரிசிட்டியோட குட் கண்டக்டர். அவங்க என்னது, நல்ல கரண்ட்டை அதிகமாக மின்சாரத்தை கடத்த போகிறாங்க, அதனால தான். சரியா? குட். And alloy is a heterogeneous mixture of metal. Right? A heterogeneous mixture. Okay, Nithix. போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ரைட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபால்ஸ். அலாய் இஸ் அ ஹெட்ரோஜெனஸ். அலாய்னாலே என்னது, ஒன்று இன்னோட சேர்ந்து. நம்ம வீட்டில் அலாய் இருக்கா? இஸ் தர் எனி அலாய் இன் அவர் ஹோம்? உங்கள் வீட்டில் அலாய் இருக்கா? எங்கள் வீட்டிலலாம் அலாய் நிறையா இருக்குப்பா. உங்கள் வீட்டில் அலாய் இருக்கா? யார் யார் வீட்டிலலாம் அலாய் வச்சுருக்கீங்க? அலாய் யார் யார் வீட்டில் வச்சுருக்கீங்க? யார் யார் வீட்டிலலாம் அலாய் இருக்கு? யார் யார் வீட்டிலலாம் அலாய் இருக்குது? அலாய் யார் யார் வீட்டில் இருக்குது? எஸ், இருக்குல்ல எல்லார் வீட்லேயும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமே என்னது, எல்லா வெசல்ஸுமே அலாய். கோல்டு இஸ் அண்ட் அலாய். எஸ், கரெக்டு தானே? கார் அலாய், வீலு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே என்னது, அலாய் தான். எஸ், வி நோ வெரி வெல். குட் குட் குட். யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் கெமிஸ்ட்ரி. ரீசன் அண்ட் அசர்ஷன், தட் இஸ் வெரி ஈஸி தான். இந்த லெசனில் இருக்க ரீசன் அண்ட் அசர்ஷன் என்ன அப்படின்னா, த நேச்சர் ஆஃப் பாண்ட் இன் HF மாலிக்யூல் இஸ் அயானிக். ரைட்டா? HF மாலிகுல் வந்து அயானிக்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் HF இஸ் 1.9. அப்போ A and R ஆர் கரெக்ட். R எக்ஸ்பிளைன்ஸ் A. கரெக்டு தானே? 1.7க்கு மேலே இருந்தாலே அயானிக் பாண்டு தான். அவங்க அயானிக்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி HFோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸு 1.9 இருக்குது. 1.7க்கு மேலே இருந்தாலே என்னது, நம்மளுக்கு தெரியும் 1.7க்கு மேலே இருந்தாலே அயானிக் தான். ஸோ இட் இஸ் A and R ஆர் கரெக்ட். கரெக்ட் ரீசன் கூட. Magnesium is used to protect steel from rusting. Magnesium is more reactive than iron. A and R are correct. R explains A. கரெக்டு தானேப்பா? அயன் தண்ணியோட ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெக்னீஷியம் ரியாக்ட் பண்ணிடுது. அப்போ மெக்னீஷியம் ரியாக்ட் பண்ணிடுறதுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு அயன் பாதிக்கப்படாமல் அப்படியே இருக்குது. ஸோ அப்போ அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஹெல்ப்பு சொல்லுங்கள் ரமேஷ்? ரைட். அடுத்து என்னது? An uncleaned copper vessel is covered with a greenish layer. Copper is not attacked by alkali. A and R are correct. ரைட்டா? காப்பர் வந்து பேஸோட ரியாக்ட் பண்ணாது. அல்கலினான இந்த இடத்துல ஆசிட் அண்ட் பேஸ் பார்த்துருக்கோம்லப்பா. அல்கலி மீன்ஸ் பேஸ். அல்கலி மீன்ஸ் பேஸ். ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. அதாவது காப்பர் வெசல் தண்ணியில் பட்டு என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒரு மாதிரி கருப்பு கலரில் வருது, பச்சை கலரில் வருது. அதுக்கு காரணம் இதோட ரியாக்ட் பண்ணாதனால கிடையாது, யாரோடையோ ரியாக்ட் பண்ணனால தான் இந்த மாதிரி ஆன்சர் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதான் விஷயம். ரைட்டா? 1.7க்கு கீழே இருந்தால் அது கோவேலன்ட் பாண்டு. 1.7க்கு மேலே இருந்தால் அயானிக் பாண்டு. வெரி குட் ஸ்வேதா, நல்ல கொஷின். 1.7க்கு கீழே இருந்தால் அது கோவேலன்ட் பாண்டு. ஸோ ஷார்ட் ஆன்சர். ரைட்டா? சி இந்த கொஷின் அதாவது குவார்டர்லிலனா நான் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்லேயே இதை கேட்டிருந்தாங்க. சரியா? கவனமாக கவனிங்க. ரைட்டா? கவனமாக கவனிங்க. A reddish brown metal which combines with O2 at less than 1300 Kelvin.
1300 கெல்வினுக்கு கீழே ரியாக்ட் பண்ணுறப்ப பியை கொடுக்குதான். அது வந்து என்னது பிளாக் கலர் காம்பவுண்ட், ஒரு கருப்பு கலர் காம்பவுண்டாக இருக்க போகுது. அதே இது மோர் தென் 1370 கெல்வின் கொடுக்குறப்ப சி ஃபார்ம் பண்ணுது விச் இஸ் இன் ரெட் கலர். அப்போ ஏ அண்ட் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏனா என்ன, பினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகே, இப்போ பார்க்கலாமா நம்ம என்ன வரப்போகுதுன்னு. இப்போ பாருங்கள், ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் அது என்னது ஃபஸ்ட்டு, இட் இஸ் அ காப்பர். ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் என்னது, காப்பர். ஏ ரியாக்ட்ஸ் வித் O2 ஆக்சிஜன், அதாவது அந்த ஏ காப்பர் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது எங்கே, பிலோ 1370 கெல்வின் ரியாக்ட் பண்ணுறப்ப காப்பர் 2 ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. சரியா? காப்பர் 2 ஆக்சைடு கவனிச்சுக்கோங்க, காப்பர் 2 ஆக்சைடு. ஏன் அந்த காப்பர் 2 ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க? ரைட்டா? ஏன் அந்த காப்பர் 2 ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க? ஏன் அந்த காப்பர் 2 ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க? CuOல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -2, இது -2ன்றனால காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? காப்பர் கிட்டேருந்து 2 எலக்ட்ரான் ஆக்சிஜன் வாங்கியிருக்கு, அவ்வளோதான். காப்பர் கிட்டேருந்து 2 எலக்ட்ரானை ஆக்சிஜன் வாங்கியிருக்கு. ரைட்டா? காப்பர் கிட்டேருந்து ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை வாங்கியிருக்கு, அவ்வளோதான் விஷயம். சரியா? சிம்பிள். அதான் எனக்கு காப்பர் 2 ஆக்சைடு CuO. அடுத்து பாருங்கள், அதே இது மோர் தேன் above 1370 கெல்வின் அப்போ காப்பர் 1 ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுதான். அப்போ என்ன அர்த்தம்? Cu + O2 Cu2O. இப்போ பாருங்கள், Cu2O எப்பயுமே ஆக்சிஜன் -2 தான். இப்போ Cu2 என்னது, +2. ஆனால் எத்தனை இருக்குது, 2 Cu இருக்குது. 2 Cu இருக்கா? அப்போ ஒரு Cuக்கு ஒரு +1, இன்னொரு Cக்கு இன்னொரு +1. அதனால தான் காப்பர் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ஸோ அங்கே -2, அங்கே +2, இங்கே +1, அவ்வளோதான். ரைட்டா? குட், கிளியர். ஏ இஸ் அ சில்வரி ஒயிட் மெட்டல். சில்வரி ஒயிட் மெட்டல்னால என்னது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு, அது அலுமினியம். கம்பைன்ஸ் வித் O2 ஃபார்ம் பி. ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன பண்ணுதா, பி ஃபார்ம் பண்ணுது 800 டிகிரி செல்சியஸில். த அலாய் ஏ இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் த ஏர்க்ராஃப்ட். இப்போ பிடிச்சாச்சு பாயிண்ட்டை, கட்டாயமாக அது அலுமினியம் தான் அப்படின்னு. ஏர்க்ராஃப்ட் எதில் பண்ணுறோம், நம்ம அலுமினியம் கேப்சூலில் தான் பண்ணுறோம். அலுமினியம் அது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ஏ அண்ட் பி, ஏ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பி என்னது, அலுமினியம் O2ஓட ரியாக்ட் பண்ணுது எவ்வளோ டிகிரி செல்சியஸில், 800 டிகிரி செல்சியஸில் ரியாக்ட் பண்ணுறப்ப அலுமினியம் ஆக்சைடு Al2O3 கொடுக்க போகுது. சரி, எனக்கு இது மட்டும் சொல்லுங்கள், Al2O3.2H2O இது என்னதுப்பா, Al2O3.2H2O இது என்னது, வாட் இஸ் திஸ் நேம் ஆஃப் திஸ் Al2O3.2H2O? ரைட்டா? ரைட்டா? இது என்னது சொல்லுங்கள் சொல்லுங்கள். சரி, நிறைய பேர் இந்த கொஷின் ஏதோ புரியலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கொஷினில் என்ன புரியலை? ஓகே, பாக்சைட். பாக்சைட் இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டா? பாக்சைட் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? இந்த கொஷின் புரியலைன்னு சொல்கிறீங்க. இந்த கொஷின் ஏன் புரியலை? ரைட்டா? யார் யாருக்கெல்லாம் இந்த கொஷின் புரியலை? ஃபர்ஸ்ட் கொஷின் யார் யாருக்கெல்லாம் டவுட்டு? ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவிங் டவுட் இன் ஃபர்ஸ்ட் கொஷின்? ஃபர்ஸ்ட் கொஷினில் யார் யாருக்கெல்லாம் டவுட் இருக்குது? பாக்சைட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் டவுட் இருக்கா? ஒரு தடவை பார்த்துடலாமா? ஓகே, ஒரு தடவை பார்த்துடலாம். ரைட்டா? உனக்கு புரியலைன்னா சொல்லணும். சரியா? நிறைய பேர் இருக்கீங்க. டேடி ஃபர்ஸ்ட் கொஷின் புரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் என்னது, அது காப்பர். ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் என்னது, காப்பர். அது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இது என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு 1370 கெல்வினுக்கு கீழே ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது. அப்போ காப்பர் எடுத்துக்கலாம். காப்பர் என்ன பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜனாலே O2 தான் போடணும். எப்படி ரியாக்ட் பண்ணுது, 1370 கெல்வினுக்கு கீழே. ரைட்டா? பிலோ 1370 கெல்வினுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா, they are telling that காப்பர் 2 ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, அதாவது CuO ஃபார்ம் ஆகுது. எப்படி சார் CuOன்னு சொல்கிறாங்க? இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாமா? CuO வந்திருக்கு, இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், முன்னாடி ஒரு 2 போட்டுட்டு, அப்போ என்னது 2 ஆக்சிஜன் வந்துருச்சு, அதே இடத்துல 2 காப்பர் வந்துருச்சு. அப்போ காப்பருக்கு முன்னாடி ஒரு 2 போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் எப்பயுமே புக்கில் இருக்க மாதிரி மனப்பாடம் பண்ணாது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஈக்குவேஷன் எனக்கு தெரியும். எப்படி ஈக்குவேஷன் எழுதுன்னு எனக்கு கவனிச்சியா? நான் ஈக்குவேஷன் எழுதுன ஸ்டைலில் கவனிச்சேன். நான் என்ன பண்ணேன், காப்பர் ரியாக்ட்ஸ்
காப்பரோட சிம்பிள் தெரியும், காப்பர் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது. ஆக்சிஜன் அப்படின்னு அவங்க O2ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் O2 ரியாக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுது, பிலோ 1370 கெல்வின், பிலோ 1370 கெல்வினில் ரியாக்ட் பண்ணுறப்ப எப்போயுமே அது என்ன கொடுக்க போகுது, காப்பர் 2 ஆக்சைடு கொடுக்க போகுது. ரைட்டா? ஸோ அது நீ படிச்சிருப்பேன், அது தியரி காப்பர் 2 ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? 2 ஆக்சைடு அப்படின்னா என்னது, CuO. சரி, ஏன் இதை 2 ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறோம். 2 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறீங்க, முன்னாடி 2 போடுறேன். அப்போ 2 போட்டுட்டேன்னா காப்பர் இப்போ 2 ஆகிடுச்சா, அப்போ என்ன பண்ணணும், காப்பருக்கு முன்னாடி 2 போடணும். இப்போ உன்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இதை ஏன் காப்பர் 2 ஆக்சைடு சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த காப்பர் 2 ஆக்சைடு காப்பர் 1 ஆக்சைடு அப்படின்லாம் எதை சொல்லுவாங்க அப்படின்னா, பை மீன்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னது, ரைட்டா? ரைட்டா? ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னது, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் குறிக்க போகுது. இப்போ இங்கே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்பயுமே 95% பார்த்தீங்கன்னா எப்பயுமே -2. -2னா என்ன அர்த்தம், ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை வாங்கிடும் அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே ஆக்சிஜன் எலக்ட்ரானை வாங்குறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேர் ரியாக்ட் பண்ணி ஒன்றா ஃபார்ம் ஆகிருக்காங்களே, இவங்க 2 பேர் எப்படி ஃபார்ம் ஆனாங்கன்னா, ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் வாங்கியிருக்கு. ரைட்டா? இந்த CuOவில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -2. -2னா என்ன அர்த்தம், 2 எலக்ட்ரான் ஆக்சிஜன் வாங்கியிருக்கு. அதே நேரத்தில் காப்பர் என்ன பண்ணியிருக்கு, 2 எலக்ட்ரானை கொடுத்துருக்கா. அப்போ காப்பர் 2 எலக்ட்ரானை கொடுத்துருக்குன்றதை மென்ஷன் பண்ண தான் காப்பர் 2 ஆக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? காப்பர் 2 எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அவ்வளோதான் சிம்பிள். சரியா? இந்த ஈக்குவேஷன் புரியாமல் இருக்கிறதுக்கெலாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஓகே, ஈக்குவேஷன்லாம் புரியாமல் இருக்கிறதுக்கு டவுட்டே இல்லை. வெரி ஈஸி, வெரி கிளியர். சூப்பராக இப்போ புரிஞ்சிச்சா? யார் யாருக்கெல்லாம் கிளியர்ன்றவங்களாம் இந்த தீபாவளி சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை போட்டு பார்க்கலாம். அடுத்து above 1300 பார்க்கலாம். சரியா? ரைட். இப்போ அடுத்து பாருங்கள், above 1370 கெல்வினில் என்ன பண்ணுது, காப்பர் ரியாக்ட் பண்ணுது ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் என்ன அப்படின்னா, இது above 1370 கெல்வின். சரியா? வெரி குட். above 1370 கெல்வின். சரியா? ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், அப்போ இது என்ன வரப்போகுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு கிவ் Cu2O. உனக்கு ஒரு கேள்வி இருக்கணும் இதில், என்ன அப்படின்னா, எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கிறது, 1370க்கு மேலேனா அது, கீழேனா இது, தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். அது ரிமெம்பர் பண்ணணும். ஹையர் கிளாஸ் போகிறப்ப அல்லது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப தான் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஹியர் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். ஸோ பிலோ 1370 கெல்வின்னா CuO போடணும். above 1370 கெல்வின்னா Cu2Oன்னு போடணும். இப்போ Cu2O போடணும். ஆக்சிஜன் பாருங்கள் 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 2 போடலாமா, இங்கே ஒரு 2 போட்டேன்னா ஆக்சிஜன் 2 வந்துருமா, ஆக்சிஜன் 2 வந்துருமா. ரைட். அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ காப்பர் எத்தனை வந்துருச்சு, 4 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும், காப்பருக்கு முன்னாடி 4. நான் ரியாக்ஷனை மனப்பாடம் பண்ணலை, ரியாக்ஷனை பார்க்கல, நான் எதுவுமே பண்ணலை. ரைட்டா? எதுவுமே நான் பண்ணலை, நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சேன்னா சூப்பராக பண்ணேன். ரைட்டா? ஓகேவா? ரைட்டா? கவனிங்க. சூப்பர். 2Cu2O அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? இங்கே பாருங்கள், Cu2Oன்னு இருக்குது. Cu2Oங்கிறது என்ன அப்படின்னா, காப்பர் 1 ஆக்சைடு. ஏன் 1 ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க, Cu2O எடுத்துக்கோங்க. ஆக்சிஜனுக்கு எப்பயுமே என்ன சொன்னேன், -2. அப்போ அது -2னா இது என்னவாக இருக்கும், +2ஆக தான் இருக்கும். ஆனால் இங்கே Cu2 2 காப்பருக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், 2 காப்பருக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ ஒரு காப்பருக்கு என்னவாக இருக்கும், நீங்களே சொல்லுங்கள். 2 காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2. அப்போ ஒரு காப்பருக்கு என்ன வேல்யூ, ரைட்டா? அப்போ ஒரு காப்பருக்கு என்ன வேல்யூ, அப்போ ஒரு காப்பருக்கு என்ன வேல்யூ இருக்கும், எஸ் டெல் மீ, ஒரு காப்பருக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு, +1. ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு பி +1. அதனால தான் காப்பர் 1 ஆக்சைடு எழுதிருக்காங்க. ரைட்டா? தட் இஸ் வை தே ஹவ் ரிட்டன் இட் அஸ் காப்பர் 1 ஆக்சைடு. புரிஞ்சுதா? ரைட். ஈஸி கொஷின். இந்த கொஷின் அலுமினியம் நம்ம பார்த்துட்டோம், பெரிய கஷ்டமான கொஷின் கிடையாது. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்பா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லா எக்ஸாம்லேயும் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட்டா? ஓகே, கவனிங்க. ரஸ்ட் இஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ரஸ்ட்டுங்கிறது ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஃபார்முலா என்னது, Fe2O3.xH2O. It is formed when iron is exposed to moisture.
மாய்ஸ்ட் ஏரோட ரியாக்ட் பண்ணுறப்ப இது ஃபார்ம் பண்ண போகுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ரியாக்ஷன் எழுதுணுமா? ரியாக்ஷன் என்ன பண்ண போகிற, மனப்பாடம் பண்ணாத Fe ப்ளஸ் யாருன்னு ஆக்சிஜன் எடுத்துக்கலாம் O2 ப்ளஸ் H2O கிவ்ஸ் என்ன பண்ண போகுது நம்மளுக்கு Fe2O3 டாட் XH2O. இந்த ஃபார்முலா உனக்கு தெரியும். H2O எத்தனை பார்க்கணும், X இருக்கணுமா? அப்போ இங்கே X, அதனால தான் அங்கேயே X போட்டாச்சு. ரைட்டா? இப்போ பாருங்கள், இந்த XH2O இந்த XH2O இங்கே வந்துருச்சு. இந்த ஆக்சிஜன் மட்டும்தான் பிரச்சனை. ரைட்டா? அப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணணும் நான், அதுக்கு முன்னாடி பாருங்கள் Fe இங்கே ஒரு Fe இருக்குது, இங்கே 2 Fe இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன் நான், சரியா, இங்கே வந்து 2 போடுறேன், Fe போடுறேன். ஃபஸ்ட்டு ஆக்சிஜனே பார்க்கலாம். இங்கே ஆக்சிஜன் 2 இருக்குது, இங்கே ஆக்சிஜன் 3 இருக்குது. ஆக்சிஜன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே ஆக்சிஜன் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அந்த 3 எங்கேயும் இந்த 2 அங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இங்கே 3 போடுங்க, இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆக்சிஜன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, H2O சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, Fe மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். Fe அங்கே எத்தனை இருக்குது, 4 இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணணும், அப்போ இங்கே 4 போட்டால் போதும். ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணாதீங்க, ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ணாத, சரியா? கிளியர் தானே? இப்போ ஈக்குவேஷன் ஈஸியாக புரியுதா, எப்படி எழுதணும்னு? ஈக்குவேஷன் எப்படி ஈஸியாக எழுதணும்னு புரியுதா? ஆர் எடிங் இட் ஆர் நாட்? எஸ் ஆர் நோ? ஆர் எடிங் இட் ஆர் நாட்? என்னாச்சு, வர வர மூட்டை பூச்சி தொல்லை அதிகமாகிடுச்சு, படிக்கிற பசங்களோட கவுண்ட்டு கம்மியாகிட்டுருக்கு. மூட்டை பூச்சி தொல்லை நிறையா இருக்குது, சரியா? ஸோ அடுத்த ரஸ்டிங்க்கு காரணமாக இருக்கக்கூடிய ரீசன் யார் யார்? ஒன்று ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் யார், இன்னொன்று வாட்டர். இந்த 2 தான் என்னது மெயின் ரீசன். ரியாக்ஷன் வித் வாட்டர் அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா வாட்டர். இந்த 2 தான் ஆன்சரு. ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் டுடே செஷன். ரைட்டா? இன்றைக்கி கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். நிறைய பேர் என்ன அப்படின்னா இன்றைக்கி கிளாஸே கவனிக்கலை, பேசுகிறது, அதுக்கப்புறம் பாதி பேர் வெளியே போயிட்டீங்க. என்ன ஓகே, வி வில் ட்ரை இட் அவுட். நாளையிலேருந்து அப்போ கிளாஸில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக பண்ணலாம். ரைட்டா? ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதுக்கு பதிலாக தான் ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர்னு கொடுத்துருக்கேன். மாய்ஸ்ட் ஏருங்கிறது தான் ஆக்சிஜனோட உள்ளது. ரைட்டா? ஓகே, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே, யார் யாரெல்லாம் லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணலையோ இப்போயே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, கிளியரா? ஐ ஹோப் யூ என்ஜாய் டுடே செஷன். இன்னைக்கு செஷன் புரிஞ்சுதா? இன்னைக்கு தலைன்னு கூப்பிடலாமா? தலைன்லாம் கூப்பிட வேண்டாம், நீங்கள் கேப்டன்னே கூப்பிடுங்க. ஏன்? சரி, உனக்கு வேணால் நீ கூப்பிட்டுக்கோ, நீங்கள் கூப்பிட்டுக்கோ, அதனால் என்ன இருக்குது, என்ன வேணால் கூப்பிடுங்க. எனக்கு ஆனால் பதிலுக்கு மார்க் வேணும். நான் திருப்பி பதிலுக்கு மார்க் கேட்பேன். சோஷியல் மார்னிங் கிளாஸ் வருமா? நோ நோ, மார்னிங் கிளாஸ் சோஷியலாக ஈவினிங் தான் சோஷியல் கிளாஸ் வருதில்ல, அப்புறத்துக்கு மார்னிங் கிளாஸு. சயின்ஸ் மட்டும்தான் மார்னிங் வரும், சோஷியல் ஈவினிங் தான். சோஷியல் ஈவினிங் தான், மேம் தான் ஈவினிங். மாற்றி மாற்றி மேம், ஆன்லைன் சார், ஆஷா மேம் மாற்றி மாற்றி சோஷியல் நடத்துகிறாங்களேடா. அப்புறம் என்னடா? கிளியர்? ஓகே, ஈவினிங் நேற்று வராமல் இருந்திருப்பாங்க, இன்னைக்கு கிளாஸ் இருக்கும், இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். ரைட்டா? பேஷனை ஃபாலோ பண்ண நீ விட மாட்டேன். நீ மார்க் வாங்கினா தான் உன்னை ஃபாலோ பண்ண. அதாவது நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மார்க் வாங்கணும். நீங்கள் ஏதாவது ஒன்று விஷயத்தை சாதிச்சு காட்டணும், அப்போ தான் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. டீட்டெயிலுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பிளான் பண்ணுறேன், டெஃபினட்டாக. ஸோ அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் நான் வந்து அதை மட்டும் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன், சரியா? டீட்டெயிலுக்கு மட்டும் சார் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். ஸோ சார் அதுக்காக மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மட்டும் கொடு, சரியா? டீட்டெயிலுக்கு மட்டும் சாருக்கு என்ன பண்ண ஒரு எக்ஸ்கியூஸ் கொடு. ஏதாவது ஒன்று பண்ணி நான் உனக்கு அந்த டீட்டெயில் முடிச்சு கொடுத்துட்றேன். ரைட்டா? நான் எல்லா டீட்டெயிலும் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாத, ஃபுல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன், சரியா? ஸோ நம்மளோட ஸ்டடி பிளானில் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியாச்சு, சாப்டர் 8 அதே மாதிரி முடிச்சாச்சு. 33 1 மார்க்கு, 4 2 மார்க்ஸும் முடிச்சாச்சு நம்ம, சரியா? ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ப்ராப்ளமில் 2 மார்க்ஸ் போயிடுச்சா, கவலைப்படாதீங்க. நாளைக்கு நைட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உனக்கு ப்ராப்ளமில் மார்க்கே போகாது. ரைட்டா? கனவு டெஸ்ட் சீரிஸ் சயின்ஸ் போர்ஷன் மிட் டேர்ம் போர்ஷன், ஃபிசிக்ஸ் 1 2, கெமிஸ்ட்ரி 7 8, பயாலஜியில் 12 13 14 15 16 நினைக்கிறேன். கரோஷன்னா துருப்பிடித்தல்னு அர்த்தம், துருப்பிடிக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் என்னது? ஆமாம், நாளைக்கு பயாலஜின்னு நினைக்கிறேன். எஸ், நாளைக்கு பயாலஜி. நாளைக்கு காலையில் பயாலஜி, நாளைக்கு நைட் அங்கே நாளைக்கு காலையில் 12 கொஷின் வேறு இருக்குது. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். நாளைக்கு 1 மார்க்கு சீக்கிரம் முடிச்சுட்டு கொஷின் ஆன்சர் 12 பார்க்கணும். ஆனால் அதிலெல்லாம் ஷார்ட் ஆன்சர்ஸாக இருக்கும்.
1 மார்க் ஆன்சராக இருக்கும். அப்போ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நாளைக்கு நைட்டு கெமிஸ்ட்ரி 50 சம்மு, நாளைக்கு நைட்டு வேறு லெவலில், ரைட்டா? ஷெட்யூல் பண்ணுவாங்கப்பா, இன்னும் டைம் ஃபிக்ஸ் பண்ணலை, ஷெட்யூல் பண்ணுவாங்க, சரியா? ஸோ மறக்காமல் யூஸ்வலாக எப்பயும் கமெண்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கும் வீடியோ கீழே யூ ஜஸ்ட் டூ த கமெண்ட். ஓகே, டாடா, பபாய், சி யூ. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? பபாய்.